வெல்கம் டு ஃபேஸ் மாஸ். நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வாட்டி சட்டமன்ற தேர்தலில் யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காம தொங்கு சட்டமன்றம் தான் ஏற்படுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு டெல்லியில் இருக்க முக்கிய பிரதிநிதி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. ஸோ அப்படி அதிமுகவும் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வழி இல்லை, திமுகவும் மெஜாரிட்டி அடிக்க வழி இல்லை அப்படின்ற மாதிரி 2 பேருமே மெஜாரிட்டி இல்லாமல் இருந்தால் அப்போ கணிசமான இடங்களில் விஜய் சம்மந்தப்பட்ட கட்சியினர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 10ஓ 15ஓ அவங்க தயவுல தான் ஆட்சி அமைக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒருவேளை திமுக பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி அடிக்காமல் ஒருவேளை அந்த ஒரு கட்சியோட தயவு வேணும். இப்போ விஜய் கட்சி பார்த்திங்கன்னா தயவு வேணும்னா விஜய்க்கு யார் சப்போர்ட் பண்ணுவார்னா திமுகனா அதிமுக தான் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வழிகள் நிறையா இருக்குது. அதுக்கான சாய்ஸ் தான் இருக்குது. அப்போ திமுகவில் பார்த்திங்கன்னா உட்கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ராசா பார்த்திங்கன்னா லீக் ஆயிருந்துச்சுல வீடியோ. அந்த விஷயங்கள் பார்க்கும்போது அதிமுக பிளவை விட மோசமான ஒரு பிளவு பார்த்திங்கன்னா ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை திமுக தோக்கும் பட்சத்தில் அடுத்த முதலமைச்சர் அரியாசனத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தெரியும் உதயநிதின்ற மாதிரி இப்போயே புக் பண்ணி வச்சாலுமே அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஒருவேளை கட்சியினர் பார்த்திங்கன்னா உதயநிதியாக கனிமொழியாக போய் பார்க்கும்போது கனிமொழி தான் ஆதரவுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ சமூக வலைதளங்கள் எல்லாருமே பேசுகிறாங்க. அதே மாதிரி ராசா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டாலின் எம்ஜிஆர் கிடையாது, என்னன்றதே அவருக்கு தெரியாது, டெல்லியில் போய் ஒரு இங்கிலீஷில் பேச முடியுமான்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் சார்ந்த கட்சி தலைவரையே பார்த்திங்கன்னா இப்படி பேசுனது அவர் ஏஐன்னு சொன்னாலுமே பிடிஆருக்கு எப்படி இந்த பதவி ஒரு பவர்ஃபுல்லான பதவியில் ஒரு சாதாரண ஒரு பதவி கொடுத்தாங்களோ, அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டர்லேருந்து ஒரு ஐடி மினிஸ்டராக போட்டாங்களோ, அதே மாதிரி இவருக்கு நடக்குமான்ற ஒரு கேள்வி இருக்குது. நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ராசாக்கு. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அதிமுக தோல்வியை தழுவுன்ற மாதிரி எல்லாருமே சொன்னாலுமே அது எதனாலும் சொல்லிட்டு பார்க்கணும். சசிகலோட வேட்பாளர்கள்னு சொல்லிட்டு கவனித்து பார்க்கும்போது எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஆக்டிவாக இருக்க நபர்கள். ஸோ அவங்க எல்லாருமே இப்போ ஜீவிதா நாச்சியார் பார்த்திங்கன்னா ரீல்ஸில் பயங்கர ஃபேமஸ்ஸு. அவங்க வாக்களை பிரிப்பாங்க கேட்டிங்கன்னா 2000-3000 வாக்கள் பிரித்தாலுமே அது முழுமையாக ஆர்பி உதயகுமார் வாக்கா, அதாவது இரட்டை இலை வாக்காக தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எளிதாக மணிமாறன் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஸோ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒருவேளை ஆர்பி உதயகுமார் ஜெயிச்சார்னா ஹேட்ரிக் ஆயிரும். ஸோ அதுக்கான ஒரு வழி பார்த்திங்கன்னா வகுக்க மாட்டாங்க. ஹேட்ரிக் வெற்றியை பார்த்திங்கன்னா தடுக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ ஆர்பி உதயகுமாருக்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு பலம் சேர்க்கப்படுறாரு. அது மட்டும் கிடையாது, சசிகலா வாக்களை பிரிப்பாங்க. ஸோ இது தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் நிறைய இடங்களில் இப்போ ஐயப்பன் பார்த்திங்கன்னா சசிகலா வேட்பாளராக களமிறங்குறாரு. அப்போ இதெல்லாம் எந்த வாக்கில் பிரிக்கும்னா அதிமுக வாக்கள். சும்மா நீங்கள் நினைக்கலாம் சொற்ப வாக்கள் தானே, 5000 1000 அப்படின்னு சொல்ல மாதிரி. போன 2019 எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா அமமுக சொற்ப வாக்களில் பிரித்து மிகப்பெரிய லெவலில் திமுக வெற்றிக்கான காரணம் சொல்கிறாங்க. அப்போ சசிகலா இது அதிகப்படுத்துவாங்க. டிடி தினகரனோட சசிகலாவுக்கு அதிக வாக்கள் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிடி தினகரன் பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் அவருக்கு தரும். ஏன்னா இப்போ டிடி தினகரன் கட்சி இருக்கும் நிறைய பேர் திமுகவுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி விஜய் சர்வசாதாரணமாக இட போட முடியாது. 8லேருந்து 10 தொகுதி ஜெயிக்க முடியும்னு சொல்லியிருந்தேன். அது மிகப்பெரிய வெற்றியான்னு கேட்டிங்கன்னா வெற்றி எதனாலும் சொல்லிட்டு பார்க்கணும். 8லேருந்து 10 தொகுதியில் 234 தொகுதியில் இங்கே 8லேருந்து 10 ஜெயிச்சா அது பெரிய விஷயமா கேட்கும்போது வாக்கு சதவீதம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த வாக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 8லேருந்து 10ன்னு சொல்கிறது அது 100 கூட தாண்டலாம், 60 கூட தாண்டலாம். நூலளவில் தான் பார்த்திங்கன்னா விஜய் கட்சி தோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அதிமுக இருந்தாலும் சரி, அதே மாதிரி விஜய் கட்சியாக இருந்தாலும் சரி. நிறைய பேர் விஜய் கட்சிக்கு எதுக்கு வாக்களிப்பாங்கன்னா இந்த 2 திராவிட கட்சிக்கு மாற்றாக ஒரு கட்சியை கொண்டு வரணும்னு சொல்கிறதுக்காண்டி வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய தோல்வி அடையும் போது எதிர்க்கட்சியாக கூட அந்தஸ்து வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதிமுகவிலையும் பிளவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ முன்னாள் சபாநாயகர் தனபால் ஸோ அவரோட கோவத்தை சொல்லியிருந்தார், நான் மருத்துவமனையில் இருக்கும்போது கூட என்னை பார்க்க வரல அதிமுகவினர். அதே மாதிரி நான் இந்த எம்எல்ஏவாக இந்த தொகுதியில் அவினாஷ் தொகுதியில் இருக்கும்போது நான் வேட்புமனு பார்த்திங்கன்னா கொடுத்தும் பார்த்திங்கன்னா ஏற்கலை கட்சி. ஸோ அந்த ஒரு விரத்தியில் தான் என் மகன் பார்த்திங்கன்னா லோகேஷ் தாவேக்கால இணைஞ்சிட்டான்ற மாதிரி பார்த்திங்கன்னா பரபரப்பாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி செம்மலை சேலத்தை சேர்ந்தவர் சுயேட்சா நின்று ஜெயிக்கக்கூடிய நபர் கூட அவர் எதுக்கு எடப்பாடி வளர உள்ளனா அவர் சீனியர் எடப்பாடியை விட, அதே மாதிரி செல்வாக்கு நபர். இப்போ எடப்பாடிகிட்ட எப்படி கட்சி கிடச்சிச்சோ அதே மாதிரி செம்மலையிட்ட கிடச்சின்னா சிக்கலாக பெறும்.
அது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடிக்கே ஒரு போட்டி மாதிரி, அதாவது எடப்பாடி பழனிசாமி தூக்கி சாப்பிட்ருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சூழ்நிலை உருவாயிருன்ற மாதிரி பயந்துட்டு தான் செம்மலைக்கெலாம் சீட்டு கொடுக்குறன்றாங்க. இப்போ நல்லா ஓபிஎஸ் எப்படி ஓரம் கட்டினார், செங்கோட்டையன் எப்படி ஓரம் கட்டினார், இப்போ தனபால், செம்மலை இவங்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்கெல்லாம் சீனியர், இவங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கும் சீனியர். ஸோ இவங்கெல்லாம் வந்து எடப்பாடி காலி பண்ணிடணுன்ற பயம் எடப்பாடிக்கு இருந்தால தான் இவங்கெல்லாம் ஓரம் கட்ட ஆரம்பிச்சன்ற மாதிரி பேச்சு அடிப்படுது. சசிகலா பார்த்திங்கன்னா திருப்பியும் கட்சிக்குள்ளே வர முடியுமா கேட்டிங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஊரில் இந்த எலெக்ஷன் பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியாக கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா சசிகலாவால் நூலளவில் அதிமுக தோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி தோல்வி அடையும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கட்சி இருக்குமான்ற ஒரு சந்தேகம் இருக்குது. நிறைய சிட்டிங் எம்எல்ஏக்களை பார்த்திங்கன்னா சீட்டு கிடைக்காம அதிருப்தியில் பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. அதே மாதிரி சாத்தூரில் பார்த்திங்கன்னா யார் போட்டிடுறாருன்னா பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன். அங்கே ராஜவர்மன் சீட்டு கேட்டிருந்தார். அங்கே ராஜவர்மன் பார்த்திங்கன்னா போட்டிட்டார்னா கணிசமான வாக்கள் பிரிப்பார். ஜெயிப்பார்னு சொல்ல முடியாது, வாக்கள் சாதாரண வாக்கள் பிரிக்க மாட்டார். 40,000 50,000 வாக்கள் பிரிப்பார். இதனால தான் செந்தில் பாலாஜிக்கு பார்த்திங்கன்னா தோல்வி முக்கியமான காரணம் 2021. இப்போ திருப்பியும் பார்த்திங்கன்னா ராஜவர்மனுக்கு பார்த்திங்கன்னா சீட்டு கொடுக்காம நயினா நாகேந்திரன் பார்த்திங்கன்னா போட்டிட்டார். அப்போ நயினா நாகேந்திரன் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், சாத்தூரில் ராஜவர்மன் நம்மளை காலி பண்ண வச்சுட்டு அவரை சமாதப்படுத்தும் முயற்சியை பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருச்சு. வந்து சுயேட்சையாக நிற்கிறதா இருந்துச்சு. இப்போ சசிகலாவோட கட்சி வேட்பாளரை நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர்